லவ் பண்றாங்களா? இல்ல, லவ் பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க மனசு பட்ட பாடு இருக்கே, அத வார்த்தையாலலாம் சொல்ல முடியாதுண்ணே. நீங்க பக்கத்துல இருந்து பார்த்திருக்கணும். எனக்கும் தெரியும் அமுதா. சொல்லப்போனா நானும் அவங்கள என்னது, நீங்களும் கூட அவங்கள லவ் பண்றீங்களா? இல்ல அமுதா. ஏன்னா லவ் பண்ண கூடாதா? அஹ், நீங்க 2 பேரும் லவ் பண்ணா எனக்கு சந்தோஷம் தானே. எனக்கு மட்டும் இல்ல, செல்வி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா உங்களுக்கு அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறது லக்கின்னு. அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்க கிடைக்கிறது லக்கி தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் சேர்ந்தா மேட் ஃபார் ஈச் அதர். அமுதா, இத என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் நீ சொல்லிராத. வேற எதுக்காகவும் இல்ல. அவங்க நம்மளோட முதலாளி. நம்ம எல்லாருமே அவங்க வீட்டு வேலைக்காரங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்க என்ன? அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அமுதா. நம்மளால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நம்ம என்னைக்குமே வேலைக்காரங்களாவே இருந்துருவோம். அதை மீறி எதையும் யோசிக்க வேண்டாம். சரியா? சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ போய் தூங்கு. போ. சரிண்ணா. காவேரி மேடம், நீங்க என் மேல வச்சிருக்க காதல் எனக்கு தெரியும். நீங்க மட்டும் சரியான நேரத்தில் அங்க வரலைன்னா இந்நேரம் நான் செத்திருப்பேன். அந்த நன்றி கடனுக்காகவாது பின்னாடி இருக்கிற ஆபத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ண பார்ப்பேன். விக்கி, நீங்க என்னங்க சொல்றீங்க? முருகன் காளிமுத்து பையன் இல்லனா அப்போ முருகன் யாரு? அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? முருகன் யாரு, அவன் எந்த ஊரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அவனோட உண்மையான பேர் என்ன, இப்படி எதுவுமே எங்களுக்கு தெரியாது மேடம். அவன் இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்ததே ஒரு விபத்து மேடம். என் மனசுல ஏதேதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. ஏன் முருகனா? ஏங்க, நம்ம முருகங்க. இப்படிதான் மேடம் முருகன் காளிமுத்தண்ண குடும்பத்துல ஒருத்தனா வந்து சேர்ந்தான். காளிமுத்தண்ண பையன் சின்ன வயசுலயே ஆத்துல விழுந்து இறந்து போயிட்டான். அதே மாதிரிதான் இந்த முருகனும் அதே ஆத்துல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான். அதனால செத்து போன தான் பையன் திரும்ப கிடைச்சிட்டதான் நினைச்சு காளிமுத்தண்ண முருகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அண்ணியும் முருகனை தான் வயித்துல பிறந்த பிள்ளையாதான் மேடம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அமுதாவும் செல்வியும் கூட தான் கூட பிறந்த அண்ணனா தான் மேடம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல? அப்போ நமக்கு நடந்த மாதிரியே தான் முருகனுக்கும் நடந்திருக்கு. ஆனா இது எதையும் வெளிக்காட்டிக்காம அவரோட சொந்த குடும்பம் மாதிரி பாத்துக்கிறாரு. ரொம்ப பெரிய மனசுதான் முருகனுக்கு. அது மட்டும் இல்ல மேடம், முருகனுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல, அவனுக்கு எதிரிகன்னு யாரும் இல்ல. பாவம் மேடம், அவன் வேற யாருக்கோ விரிச்ச வலையில இவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். நான் வரேன் மேடம்.
ஹலோ, யாரு? நீங்க பைரவி தானே பேசுறது? ஆமா, நான் பைரவி தான் பேசுறேன். நீ யாரு? நான் நந்தினி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓ, நந்தினி மேடமா? ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். புரிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு நீ அர்ஜென்ட்டா ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்ன, அழுக்கு துணி வாஷ் பண்ணணுமா? என்ன விளையாடுறியா? பின் என்ன மேடம், கூலிக்கு கொலை பண்றவகிட்ட போய் உதவி கிதவின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. யாரையாவது மர்டர் பண்ணணுமா? ஆமா, ஆனா இப்போ இல்ல. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. நீ இப்போ எந்த ஊர்ல இருக்க? திருச்சியில தான் இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் கடலூர் ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கேன். ஓ குட், ரொம்ப நல்லதா போச்சு. திருச்சியில எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பத்தின தகவலை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தர முடியுமா? என்ன மேடம், தலையெடுக்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா தகவல் சொல்ல சொல்றீங்க. சரி, யாரு எவருன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அவ பேரு மகா, என் மருமக. மருமகளா? ஆமா பைரவி, உனக்கு விக்ரம தெரியும்ல? இவ்வளவுதான் விஷயம். ஓகே மேடம். புலிய வேட்டையாடுறவகிட்ட போய் உள்ள அறுத்துட்டு வான்னு சொல்றீங்க. தப்பா நினைக்காத பைரவி, இந்த வேலையை உன்னாலதான் சரியா செய்ய முடியும்னு தோணுச்சு. அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்காக இதை பண்ணி கொடு. சரி, உங்களுக்காக பண்றேன். விடியறதுக்குள்ள, அதிகபட்சம் மத்தியானத்துக்குள்ள உங்க மருமக மகாவை பத்தி எல்லா தகவலையும் கொடுத்துறேன். அடிஷனலா விக்ரம பத்தின தகவலையும் உங்களுக்கு தரேன். ஓகேவா? டபுள் ஓகே. என்னங்க, ஒரு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? எத்தனை தடவை கால் பண்ணிட்டே இருப்பேன். ஏய், ஒரு முக்கியமான கால்பா. எப்படி பாதியிலே கட் பண்றது? சரி, நீங்க பேசி முடிச்சாவது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. வீடு பக்கத்துல வந்துட்டேன். சரி, அதான் நேர்ல வந்து பேசிக்கலாமேன்னு அப்படியே கால் பண்ணல. சரி, என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ண? இந்த ஷர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை விட சூப்பரா இருக்கு. ஆமா, இது திருச்சியில அந்த பொண்ணு வீட்டுல எனக்கு கொடுத்த ஷர்ட். ஆமா, இந்த ஷர்ட்டை நீ ஏன் கேக்குற? அட, நான் அத கேக்கலங்க. இந்த ஷர்ட்டை நம்ம அண்ணனுக்கும் மகாக்கும் கல்யாணம் ஆன புதுசுல நம்ம அவருக்கு பிரசன்ட் பண்ணோமே, அது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? பிரசன்ட் பண்ணோமா? ஆமா, இதே மாதிரி ஷர்ட் தான் ஒன்னு பிரசன்ட் பண்ணோம். இதே மாதிரி இல்ல, இதே ஷர்ட்டை தான் நம்ம பிரசன்ட் பண்ணோம். ஏய், என்னப்பா நீ பாமரத்தரமா பேசுற? ஒரு கம்பெனி ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணும்போது மினிமம் 500 ஷர்ட்ஸ் ஆவது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது தெரியாதா உனக்கு? இந்த ஷர்ட்டை நான் செலக்ட் பண்ணி வாங்குனது நல்லா பாருங்க. பாருங்க, அந்த டிசைன் பட்டன் கூட அதுதாங்க. நான் தாங்க செலக்ட் பண்ணி வாங்குனது. இது கண்டிப்பா அண்ணனோட ஷர்ட் தான். விக்ரம் தா? அது எப்படி? கூட ஆமா, இது விக்ரம் ஷர்ட் தான். இது எப்படி அவங்க வீட்டுக்கு போச்சு? என்கிட்ட கேட்டா? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் வச்சிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க நம்பர் அந்த புரோக்கர் நம்பர் இருக்கு. அவர்கிட்ட கேட்டா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க நம்பர் கொடுப்பாரு. ஒரு நிமிஷம். என்னங்க ஆச்சு, லைன் கிடைக்கலையா? இல்ல ஸ்வேதா, இப்ப அது பிரச்சனை இல்ல. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எப்படியாச்சும் வாங்கிடலாம். இந்த ஷர்ட் அங்க எப்படி போயிருக்கும் தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அந்த பொண்ணோட அண்ணனும் நம்ம விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லையா?
ஆமா, நீங்க அன்னைக்கு அந்த பொண்ணோட அண்ணனை பாத்தீங்கல்ல? பார்த்தேன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஸ்வேதா, அந்த பொண்ணோட அண்ணனை என்ன பார்க்கல. ஒருவேளை அப்போ அந்த பொண்ணோட அண்ணன் விக்ரமா கூட இருக்கலாம், நீ சொல்ல வரியா? தெரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். இந்த ஷர்ட்டை விக்ரம் அண்ணன் யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டாரு. நீ சொல்றதோ கரெக்ட் தான். விக்ரம் வேற யாருக்கு இந்த ஷர்ட்டை கொடுக்க போறாரு? சரி, அதெல்லாம் எதுக்கு வேஸ்டா யோசிச்சுக்கிட்டு அந்த புரோக்கருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, அப்படியா? சரி வைங்க, நான் உடனே வரேன். முருகனை கொலை பண்றதுக்காக இவ்ளோ பெரிய திட்டம் போட்டு வீட்டுக்கு வந்து ஆளை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் பட்ட பகல்ல. ஆனா அவர் இதோட விட்டுருவோன்னு சாதாரணமா சொல்றாரு. முருகன் சொல்றதுக்காக எல்லாம் இத அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது. இந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு, அவங்களுக்கும் முருகனுக்கும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் முருகனை சூழ்ந்திருக்கிற ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்த முடியும். இந்த போட்டோ பார்க்க முருகன் சாயல்ல தான் இருக்கு. ஒருவேளை என் கழுத்துல தாலி கட்டின ஆளு முருகன் மாதிரி இருப்பாரோ? ஒருவேளை நம்மளோட இறந்த காலத்துக்கும் அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? இது என்ன முட்டாள்தனமான கற்பனையா இருக்கு? அது எப்படி எனக்கும் அவருக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்கும்? இருக்கும்னு தான் உள் மனசு சொல்லுது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாமி, முருகனை பத்தி யோசிக்க யோசிக்க எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. என்னோட இந்த குழப்பத்துக்கு நீதான் சரியான தீர்வை சொல்லணும். நான் மறந்து போன என்னோட கடந்த கால வாழ்க்கையில முருகன் இருந்தாரா இல்லையா? நீதான் சாமி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். நான் ஒரு பேப்பர்ல ஒண்ணுல ஆமான்னு எழுதுவேன், இன்னொன்னுல இல்லன்னு எழுதுவேன். இருந்தாருன்னா ஆமான்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. டேய் விக்கி, டேய் எங்கடா போயிருந்த? எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது நானு? ஏன் போன் எடுத்து பேசல? பா, அதை ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதைப்பா. சரி விடு, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு முதல்ல. டேய், நம்ம அமுதா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாடா. அங்க இருக்கிறவங்களுக்கு காவிரி மடத்தை ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே அவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அந்த ரவுடிங்களை பார்த்து என் பொண்ணையா கொலை பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாங்க. காவேரி மேடம் அவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுடா. டேய், அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும்டா விக்கி. இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம அசால்ட் அவுட்டா அவங்கள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருண்டா. என்ன இது? இப்போதான் காவேரி மேடம் முருகனை பற்றி என்கிட்ட ஒரு விசாரணையை போட்டாங்க.
இவன் காவேரி மேடத்தை பற்றி இப்படி சொல்கிறான். சரி விடு, 2 பேரும் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இனி நம்ம இந்த கதையெல்லாம் கேட்க தானே வேணும். சரிப்பா, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிற? இப்போ நீ சென்னையில நம்ம அமுதா இன்டர்வியூக்கு போன கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு நீ ஃபோன் பண்ணி பேசணும். ஏது இந்த நேரத்துலயா? பா, மணி 9 மணிக்கு மேலே ஆச்சுப்பா. இந்நேரத்துலலாம் கம்பெனியெல்லாம் பூட்டிட்டு போயிருப்பான். டேய், இது மொபைல் நம்பரு. மொபைல் எல்லாம் எல்லாரும் கையில தான் வச்சிருப்பாங்க. இங்க பார் விக்கி, நீ அந்த நம்பருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி காவேரி மேடத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நீ நைஸா பேசி போட்டு வாங்கணும். டேய், அது உன்னால தாண்டா விக்கி முடியும். அதுக்காக தாண்டா நான் இவ்வளவு வாட்டி உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ளீஸ்டா, பேசுறியா? ஓ, அப்படி சொல்றியா? ஓகே, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சற, அதனால நானும் ஃபோன் அடிக்கிறேன்ப்பா. சரி, எங்க நம்பர் சொல்லு. கடைசியா உன் காலடியில வந்து சரணடைஞ்சிருக்கேன். நீதான் எனக்கு தெளிவான ஒரு வழியை காட்டணும். இல்ல இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். இது தற்செயலா கூட இருக்கலாம். நான் இன்னொரு வாட்டி எழுதுறேன். அப்பவும் ஆமான்னு வந்தா அப்ப நீ சொல்றத நான் நம்புறேன். பேசு பேசு. இப்ப தெரியும் பாரு என்னோட பேச்சு தரம். சூப்பர்ரா, எப்படி போட்டு வாங்குறேன்னு பாரு. ரிங்க போகுது. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? யாரு இவன்? புது நம்பரா இருக்கு. நல்லா இருக்கீங்களான்னு வேற கேக்குறான். கடன் கேட்பானோ? இல்லைங்க, நான் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கேன். முருகா, இப்பவும் ஆமான்னு வருது. உன்னோட இந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிறது? நம்பலாமா வேண்டாமா? உன்னை நம்பி முருகன் தான் என்னோட... இல்ல வேண்டாம். கடைசியா உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லு. இந்த வாட்டி நீ சொல்றது மட்டும்தான் சத்தியமான வாக்கு, தெய்வ வாக்குன்னு சொல்லி நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன எடுத்தோடனே இடக்க முடக்கம் பேசுறான்? சார், அது ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரு 2 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்களே. 2 பேர்லாம் வரல, ஒரு 10-15 பேர் வந்தாங்க. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ள அணைய போடுறானே. சார், ஆமா சார், நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஒரு 2 பேர் திருச்சியிலிருந்து வந்தாங்க. பேரு அமுதா. அமுதாவா? அமுதானா மகா மேடம் கூட்டின்னு வந்த பொண்ணு இல்ல? அவங்கள பத்தி இவன் எதுக்கு கேக்குறான்? ஆமா, வந்திருந்தாங்க. அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? முதல்ல நீங்க யாரு அதை சொல்லுங்க. என்ன டக்குன்னு யாருன்னு கேட்டான். என்ன பதில் சொல்றேன்னு தெரியலையே. என்ன எடுக்கிறேன். நீ சொல்றது உண்மையா? என் கடந்த காலத்துக்கும் முருகனுக்கும் தொடர்பு இருக்கா? என் மனசுலயும் அப்படிதான் தோணுது.
முருகனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கு. அப்போ முருகனோட கதை என்னன்னு கண்டுபிடிச்சா என்னோட கடந்த காலமும் முருகனுக்கு இருக்கிற ஆபத்தும் தானா தெரிஞ்சிரும்ல. என்னோட கதை என்னன்னு தெரிஞ்சா முருகனுக்கு இருக்கிற ஆபத்தையும் அவரோட கடந்த காலத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு மேடம். உங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் மேடம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்சிடலாம். நம்ம அட்மிட் ஆயிருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சா கண்டிப்பா வழி கிடைக்கும். கிளம்பலாம்.